டே 19 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வெப்சைட் பில்டர்னா என்ன, பேஜ் பில்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிஎம்எஸ் அண்ட் கஸ்டம்ங்கிற வெப்சைட் கிரியேஷன் மெத்தடில் நம்ம பார்த்துருந்தோம். அதில் சிஎம்எஸ்ங்கிற கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற மெத்தடில் தான் இந்த வெப்சைட் பில்டரையும் பேஜ் பில்டரையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கங்க. இப்போ அந்த வெப்சைட் பில்டருங்கிறது என்டையர் வெப்சைட்டுக்கு தேவையான பேஜஸ், லே அவுட் எல்லாமே இதில் கிரியேட் பண்ணிக்கிற முடியுங்க. இதுவே பேஜ் பில்டருங்கிறது வெப்சைட்டில் உள்ள ஒவ்வொரு வெப் பேஜஸுக்கும் தேவையான கஸ்டமைசேஷன், இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் அண்டு வீடியோஸ் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம அதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற முடியுங்க. இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, பர்டிகுலராக வெப்சைட் பில்டரை வச்சு நம்ம என்டையர் சைட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் இதில் கிடைக்குங்க. பேஜ் பில்டருங்கிறது அந்த வெப்சைட் பில்டரில் உள்ள ஒரு பிளகின் தாங்க. இது மூலியமாக நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பர்டிகுலர் பேஜையும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கிற முடியுங்க. மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸாக வெப்சைட் பில்டருக்கு வேட்பிரஸ், ஷாபிஃபை இருக்குங்க. இதுவே பேஜ் பில்டருக்கு பீவர் பில்டர், எலமெண்ட்ங்கிற டூலை வச்சு நம்ம வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா, யூனிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.